Kongu Nila Soru first time பார்க்குறீங்கன்னா full video பார்த்துட்டு லைக் பண்ணணும். அதுக்கப்புறம் subscribe பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு நிலா சோறு. தீபாவளி 10 days தாங்க. ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் தான் ஒரு 3 டைப்ஸாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வீட்டில் இருக்க மாவை வச்சே செஞ்சிடலாம். ராகி மாவு, கடலை மாவு, அரிசி மாவு எப்போவுமே நம்ம வீட்டில் ஆல்ரெடி இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாவை பேஸ் பண்ணி வச்சு நீங்கள் முதல் நாள் பிளான் பண்ணிட்டால் கூட ஒரு 1 ஹவரில் தீபாவளிக்கு முதல் நாள் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த 3மே 3 டைப்ஸில் இருக்கும். எல்லாமே முறுக்காக இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபுல் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ 3 டைப்ஸ் ஆஃப் தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடலை மாவு முறுக்கு, ஓமப்பொடி, காராசேவு இது 3 ஐட்டமும் இந்த ஒரே மாவுலேயே செய்யலாம். நான் இன்றைக்கி முறுக்கு மாதிரி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். சுத்தம் பண்ண கடலை மாவு 2 கப்பு போட்டுக்கிறோம். நல்லா சலித்து சுத்தம் பண்ண மாவாக இருக்கணும். கடையிலேருந்து வாங்குறதுனால 1 கப்புக்கு 1/4 கப்பு பச்சரிசி மாவு. நான் 2 கப்பு போட்டிருக்கனால 1/2 கப்பு பச்சரிசி மாவு, சுத்தம் பண்ண மாவு அதை போட்டுக்கிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஓமம் நான் நல்லா கசக்கிட்டு போட்டிருக்கேன். நீங்கள் ஓமப்பொடி சின்ன அச்சில் போடுறதா இருந்தால் கொதிக்க வச்சுட்டு போட்டுக்கோங்க. காராசேவு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. நான் அச்சு முறுக்கு செய்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கேன். இப்போ கொதிக்க வச்ச எண்ணெயை கொஞ்சம் எடுத்து ஊற்றிக்கலாம். அது நல்ல சூடு வந்த எண்ணெயாக இருக்கணும். நல்லா கையை போட்டு நல்லா கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். அந்த எண்ணெய் உப்பு எல்லாம் போய் எல்லா மாவோடையும் கலந்துரும் உங்களுக்கு. அப்போ தான் மொறுமொறுன்னு வரும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு, நிறைய ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அப்படியே பிசைஞ்சு விட்டுக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் பிசைஞ்சிடக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். இந்த கடலை மாவுங்கிறனால அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். லேசாக நம்ம கொஞ்சம் எண்ணெயை தொட்டுட்டு கையில் ஒட்டாத அளவுக்கு நமக்கு ரெடி ஆகிக்கும். அவ்வளோதாங்க. கொஞ்சம் எண்ணெயை தொட்டுக்க வேண்டியதான். மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்ததுன்னா நமக்கு உரலில் போட்டு புளியிறப்போ அழுத்தம் இல்லாமல் ஈஸியாக நமக்கு இறங்கி வந்துடும். இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. இப்போ இந்த உரலில் கொஞ்சம் எண்ணெயை கொஞ்சம் பூசிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இறங்கிரும். மாவும் அதில் போய் அந்தளவு ஒட்டாது. நான் முறுக்கு உரல் மாதிரி இல்லாமல் பெரிய இடையில உள்ள சென்டரில் உள்ள அச்சு போட்டிருக்கேன். முறுக்கு உரலில் நீங்கள் போடலாம். ஓமப்பொடியாக இருந்ததுன்னா இந்த ஓமம் முழுசாக போட்டிருக்கனால இறங்காது. அதனால் இந்த அச்சில் போட்டால் இறங்கிரும். நல்லா டைட் பண்ணி வச்சுட்டு இந்த பேஸ் ஒரே மாவு தான். நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜார்னியில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டிங்கன்னா அப்படியே முறுக்கு மாதிரி புழிஞ்சிக்க வேண்டியதுதான். ஈஸியாக கஷ்டமே இல்லாமல் வலுவலுன்னு இறங்கி வந்துடுங்க. அவ்வளோதான். அப்படியே எண்ணெயில் போட்டுற வேண்டியதுதான். ஃபுல்லாக ஒன்று மேலே ஒன்று போடாமல் சைடில் அப்படியே நம்ம டைரெக்டாக புளிகிற மாதிரி தெரியும் உங்களுக்கு அப்படின்னா, பழக்கம் இருந்துச்சு அப்படின்னாக்கா அப்படியே ஒரு சைடை அப்படியே ஓரத்தில் புளிஞ்சு விட்டுக்க வேண்டியதுதான். பெரிய முறுக்கு வச்சுருந்தாலும் நீங்கள் அதுலேயும் புளிஞ்சு விட்டுக்கலாம். இது காராபூந்தி மாதிரி இருக்கும், ஓமப்பொடி மாதிரி இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது இதை செய்யறதுக்கு. கடலை மாவு சீக்கிரம் வெந்துடும். அதனால் ஓரளவு சூடோட எண்ணெய் இருக்கிறப்ப மிதமான சூட்டில் போட்டிங்கன்னா உள்ளாரெல்லாம் நமக்கு வெந்து வந்துடும். அப்படியே பெரட்டி விட்டு கலர் மாறினதுக்கப்புறம் அப்படியே எடுக்க வேண்டியதுதான்.
இப்படி தட்டி தட்டி பார்த்தோம்னா அந்த சவுண்டு நமக்கு வரும். சாப்பிட்றப்ப அந்த மொறுமொறுப்பு தன்மை இருக்கிற மாதிரி தெரியும். அந்த ஸ்டேஜில் அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க, எடுத்துக்க வேண்டியதான். நமக்கு கடலை மாவு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே எல்லாத்தையும் போட்டு போட்டு எடுத்துக்க வேண்டியதான். ரொம்ப கஷ்டமே இல்லைங்க, ஈஸியாக இருக்கும். ஒரு டீ டைமில் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். தீபாவளி டைமில் மாவு இன்ஸ்டண்ட்டாக நம்மள்கிட்ட எப்போவுமே இருக்கும். கடலை மாவு அரிசி மாவு இருந்ததுன்னா மாவெல்லாம் அரைக்க வேண்டியதில்லை, ஈஸியாக நம்ம முறுக்கு செஞ்சுக்கலாம். இது 3 மெத்தடாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அச்சில் போட்டிங்கன்னா. அவ்வளோதாங்க, நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது அப்படியே முறுக்கா வேணும்னா முறுக்கா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே பேப்பரில் கொட்டிட்டு ஓமப்பொடியோ காராச்சேவோ யூஸ் பண்ணணும் அப்படின்னா இது 2ஆகவும் இருக்கும். அப்படியே நொறுங்குனா எப்படி மொறு மொறுன்னு இருக்குது பாருங்கள். நல்ல கிறிஸ்பியாக பச்சரிசி மாவு போட்டதுனால ஈஸியாக இருக்குது நமக்கு. அப்படியே கருவேப்பிலையை நம்ம பொரிச்சு கொட்டிட வேண்டியதான். நம்மளுடைய கடலை மாவு மிக்சர் முறுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து அப்படியே நம்ம ஓலை பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதே பேஸு கடலை மாவும் அரிசி மாவு மட்டுமே தான். 1 கப் கடலை மாவு போட்டிருக்கேன், 2 கப்பு அரிசி மாவு போட்டிருக்கேன். இந்த பச்சரிசி மாவு கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுறதுனால உங்களுக்கு நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருக்கும். எல்லாத்தையுமே நான் சலிச்சு வச்ச மாவை தான் போடுறேன். ஓமத்தை நல்லா கசக்கி விட்டு போடணும், அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சுட வச்ச எண்ணெயை அந்த நுரையெல்லாம் வருது பாருங்கள், அந்த ஸ்டேஜுக்கு வச்சா தான் நமக்கு நல்லா மொறு மொறுன்னு வரும் ஓலை பக்கோடா. ஓலை பக்கோடா, ரிப்பன் பக்கோடா. அரைக்கிற ப்ராசஸ்ஸே இல்லைங்க, இதில் ஈஸியாக போயிடும். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு விட்ட மாதிரி அந்த எண்ணெயெல்லாம் எங்கே பார்த்தாலும் போய் செட் ஆனால் நமக்கு மொறு மொறுன்னு இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஓரளவு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் தளர்வாக பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் எண்ணெயை தொட்டுட்டு அப்படியே சரி பண்ணிக்க வேண்டியதாங்க. பிசு பிசுப்பே இருக்காது, கையில் கொஞ்சம் ஒட்டாமல் வந்துடும். இந்த அளவுக்கு மாவை பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு இந்த ரிப்பன் வச்சு அதை போட்டுக்கோங்க. உள்ளார எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். மாவு ஓரளவுக்கு வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு கீழே அப்படியே இறங்கி வருது பாருங்கள். சரசரன்னு வந்துடும். அப்படியே ஒரு உரல் ஃபுல்லாகவே நம்ம புழிஞ்சு விட்டுடலாம். ஒன்று மேலே ஒன்று இல்லாமல் கொஞ்சம் மாற்றி மாற்றி அப்படியே புழிஞ்சோம்னா உங்களுக்கு ஈஸியாக சீக்கிரமாக வெந்துடும்.
ஒரு 5 நிமிஷம் நல்லா வெயிட் பண்ணி கலர் நல்லா மாற வைக்கணும். ரொம்ப சூட்லேயே போட்டுறக்கூடாது, கருகீரும் சீக்கிரம். கடலை மாவுங்கிறப்ப கொஞ்சம் லேசான சூட்டில் வச்சு எடுக்கணும். ரொம்ப லேசான சூட்லேயே வச்சோம்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும். அப்படி தட்டுனோம்னா சவுண்டு வரும் பாருங்கள், அதான் கரெக்டான ஸ்டேஜாக இருக்கும். அவ்வளோதாங்க, அப்படியே இறங்கிடுச்சு பாருங்கள். அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான். எந்த அளவுக்கு மொறுமொறுன்னு இருக்கு பாருங்கள். நம்மளுடைய ஓலை பக்கடா அப்படியே நம்ம பொடி பொடியாக அப்படியே கட் பண்ணி விட்டுக்க வேண்டியதுதான். பச்சரிசி மாவு நம்ம சேர்க்குறதுனால ஈஸியாக இருக்கும், நமக்கு மொறுமொறுன்னு இருக்கும், அப்படியே படபடன்னு உடையுது பாருங்கள். நம்மளுடைய ஓலை பக்கடா ரெடி ஆயிடுச்சு. அப்படியே கண்டினியூவாக ராகி முறுக்கு, கேழ்வரகு முறுக்கு பார்த்துடலாங்க. கேழ்வரகு முறுக்கு செய்கிறதுக்கு 1 கப் கடலை மாவு, அதே கப்பில் 1 கப் ராகி மாவு, அதே கப்பில் 1 கப் அரிசி மாவு போட்டுக்கிறேன். இது 3 சமமான அளவில் இருக்கணும். எல்லாமே சலிச்ச மாவு தான். முறுக்குங்கிறனால சீரகம் போட்டுக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கிட்டு ஒரு குழிக்கரண்டி அளவு சுட வச்ச எண்ணெயை ஊற்றுறோம். இப்போ முறுக்கு நமக்கு மொறுமொறுன்னு இருக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அப்படியே மாவை அப்படியே பிசைஞ்சு விட்டுக்கணும் கையால். எல்லா மாவுலையும் போய் கலந்துரும் நமக்கு. அப்போ தான் முறுக்கு நமக்கு மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் தளர்வாகவும் இருக்கணும். ஒரு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் தளர்வாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு ராகி மாவு சேர்த்துருக்கனால கொஞ்சம் அழுத்தமாக இருக்கிற மாதிரி தெரியும். எண்ணெயை தொட்டுட்டு நம்ம மாவை அப்படியே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ப்ரெஸ் பண்ணால் அந்த குழி விழுகுது பாருங்கள், அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துடணும். கடலை மாவு சேர்த்துக்கனால நமக்கு கொஞ்சம் ஈஸியாக புளியறதுக்கும் வரும். நமக்கு குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுக்குறதுனா ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க மாவை வச்சே செஞ்சிடலாம். இந்த உரலில் இந்த முறுக்கு அச்சை போட்டுக்கிறேன். இந்த மாவில் அப்படியே ஓலை பக்கோடா மாதிரியும் நீங்கள் போட்டுக்கலாம், ரிப்பன் பக்கோடாவா. அப்படியே டைரெக்டாக எண்ணெயிலேயே புழிஞ்சு விட வேண்டியதுதான். கஷ்டமே இருக்காதுங்க, ஈஸியாக புழிஞ்சிடலாம். நல்லா சலசலப்பு அடங்குற வரைக்கும் நமக்கு ஃபுல் தீயில வச்சிடக்கூடாது. கொஞ்சம் கூட்டி குறைச்சி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே பொரிச்சிக்க வேண்டியதுதான். ஜார்னியில் புளிகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இப்படி புளிகிறவங்க புளிஞ்சிக்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். கலரும் நல்லா மாறி வந்துருச்சு. நமக்கு ராகி முறுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்க வேண்டியதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக்கை கொடுத்துருங்க. கொங்கு நிலா சோறு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.